தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் திரு சேகுவேரா இணைந்திருக்கிறார். அரசியல் பேசுவோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாலேயே அங்கங்கே கஞ்சா பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு. தாவைக்காவை சார்ந்தவர்கள் நான் தாவைக்காரன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டு பல குற்றங்கள்ல ஈடுபடுறத பார்க்குறோம். பெண்கள் விஷயத்துல நடந்ததை பார்க்குறோம். அது மாதிரி சென்னையில ஒருத்தர் ஒரு பாலியல் பிரச்சனை, ஒரு சின்ன குழந்தையினோட ஏதோ ஒரு பேரு, ஆமா பாம்பா பூரானா ஏதோ ஒரு பேரு, பாம்பு தினேஷா, பாம்பு தினேஷா, பூரான் தினேஷ் ஏதோ ஒண்ணு, அப்படி பேர் நல்லா தான் இருக்கு. அப்படி ஈடுபட்டு இருக்கிற அது மாதிரி ஒரு வழக்கு சோசியல் மீடியால பாக்குறது தான் வழக்கு இல்ல, ஒரு களவு. செல்போனை ஏதோ திருட்டு திருவண்ணாமலையில மாநகராட்சி ஊழியர்கள் வேலை செய்யக்கூடாது, சிஎம் யாரு தெரியுமான்னு போய் அங்க போய் உரண்டை இழுக்கிறது, தாவேகா நிர்வாகி அப்பாவும் பையனையும் போய் அடிச்ச வீடியோ லீக் ஆயிருக்கு, ரோட்ல வச்சு ஆட்டை வெட்டினது, ஆட்டோல வீலிங் பண்ணி நாங்க ஜெயிச்சிட்டோங்கிறது, கொட்டு மலையில பேருந்து நிலையத்துக்குள்ள ஜீப் எடுத்துட்டு போய் பிரச்சாரம் நாங்க ஜெயிச்சிட்டோம்னு ஆட்டம் போடுறது, சிறுமி பாலியல் வன்கொடுமை, ஒரு எம்எல்ஏ பண மோசடி, இப்படி ஒரே நாள்ல 10 தாவேகா சம்பந்தப்பட்டவர்கள் இந்த செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஆனா விஜயண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே இதெல்லாம் மாறிடும். பெண்களுக்கு பாதுகாப்பு, இங்க எந்த இதுவும் நடக்காது, போதை ஒழிப்புக்குன்னு சொல்லி தனிப்படை, பெண்கள் பாதுகாப்புக்கு பெண்கள் படை அப்படின்னு எல்லாம் பேசினாங்களே. அது இன்னும் இது பார்ப்போம், இன்னும் கூட நம்ம டைம் கொடுப்போம், இன்னும் கூட 1 மாசம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் இவங்க என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கிறாங்க, முதல் கையெழுத்து எந்த மாதிரியான திட்டங்கள் வருது, நம்ம வைக்க போற கோரிக்கைகள்லாம் ஒரு சில கோரிக்கைகள் தான் வைக்க போறோம். நீங்க அறிவிச்ச எல்லா திட்டமும் வந்துச்சுன்னா அதுல பயனடையக்கூடியவர்கள்ல நானும் ஒருவன். அதனால அந்த திட்டங்கள் எனக்கு வேணும். ஆனா முக்கியமா கேஸ் வேணும். ஆமா, 6 சிலிண்டர் 6 சீட்டு கொடுக்கவே வாக்கலாம். ஆனா யுத்தம் நடந்துட்டு இருக்கு, நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரம் தாக்குதல் நடக்கு. விஜயண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு விஜயண்ணா இந்த யுத்தத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசியிருக்காங்க. தாவைக்காவிலே நிறைய தொண்டர்கள் விஜயண்ணா நினைச்சா இந்த ஈரான் யுத்தத்தை நிப்பாட்டலாம், ஈரான் யுத்தத்தை நிப்பாட்டினாதான் நமக்கு சிலிண்டர் வரும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. என்ன மேட்ச் என்ன கேம்னு அதான் நம்ம வைக்க கோரிக்கை தான், நீங்க அந்த திட்டங்களை அறிவிங்க, ஆனா கடன் வாங்கக்கூடாது. இருக்க கடனை நீங்க அடைக்கலாம் கூட பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். அது கடன் அடைக்க வேணாம், அப்படியே இருக்கட்டும். ஆனா 1 பைசா கூட கடன் வாங்கக்கூடாது. ஏன்னா நீங்க கடந்த காலத்துல வச்ச முதல் குற்றச்சாட்டே அதுதான். ஆமா, அதை விட்டுருங்க சார், அந்த கடனை விட்டுருங்க, நீங்க அடைக்க வேணாம், அது வட்டி கூட ஏறிட்டு போட்டோம், நாங்க அதுக்கு ஏற்க மாட்டோம். ஆனா உங்க ஆட்சியில நீங்க கடனே வாங்கக்கூடாது. 2வது, எல்லா தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படணும். 2வது, இதுக்கப்புறம் நீங்க இந்த மோடி சொல்லுவாரு, ஏன் இப்படி ஆச்சுன்னா அது காரணம் நேரு தான் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க அப்படி இங்க தமிழ்நாட்டுல சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுல கல்வியில சிறந்தது தமிழ்நாடு, வேலை வாய்ப்புகள்ல சிறந்தது தமிழ்நாடு, சுகாதாரத்துல, பெண்கள் பாதுகாப்புல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ல எல்லாத்துலயுமே தமிழ்நாடு சிறந்தது, நம்பர் 1ன்னு நம்ம சொல்ல ஒன்றிய அரசாங்கம் கொடுத்த டேட்டா இருக்கு. அப்படின்னும் போது உங்கள்கிட்ட சிறப்பான ஒரு தமிழ்நாடை கொடுத்துருக்கோம். அதை முன்னோக்கி கொண்டு போகலனாலும் பரவாயில்ல, அதே இடத்துல கூட வைங்க, தயவு செய்து பின்னாடி விட்டுறாதீங்க அப்படின்னு நம்ம ஒரு கோரிக்கை வைப்போம். 3வது, மத்திய பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோத சட்டங்களை நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன்னு நீங்க யாருக்கூடையும் துணைக்கெல்லாம் நிக்க வேண்டாம். நீங்க தான் ஆளுங்கட்சியாரு வரப்போறீங்க, எதிர்த்து நின்று ஃபைட் பண்ணணும். எதிர்த்து நின்று முடியாது, தமிழ்நாட்டுக்கு எதுக்குடா இது மாநில தனி கல்வி கொள்கை முடியாதுன்னு தூக்கி ஃபைட் பண்ணணும், ஆளுநர் எடுத்து ஃபைட் பண்ணணும். இதெல்லாம் நடந்துச்சுன்னா நானே தாவேகாவில் போய் ஜாயின் பண்றேன். நல்ல கட்சி. ஆமா, நமக்கு இதை விட ஒரு பெட்டரான கட்சி எதுவுமே இருக்காது. நீங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுங்க, கடன் வாங்காதீங்க, பாஜகவை எதிர்த்து பேசுங்க, அவ்வளவுதான். இது செஞ்சா போதும். இனிமே 2 பேருக்கு நடுவுல தான் போட்டின்னா ஒண்ணு கிளிக்க முடியாதுல்ல, வந்துட்டீங்க நீங்க, அவ்வளவுதான். இனிமே அந்த கட்சியை அடிக்க முடியாது. அந்த கட்சி சாதாரண ஒரு எதிர்கட்சியா மாறிடுச்சு. அனிமே அதை விட்டுருங்க. இனிமே நீங்க ஃபைட் பண்ண வேண்டியது பாஜக கூட தான். அந்த பாஜக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பேசி நிதியை வாங்க வேண்டியது யாரோட வேலை? தாவைக்கானோட வேலை, விஜயோட வேலை. ஜிஎஸ்டி நிலுவை பணம் எல்லாம் வர வேண்டியது. ஆமா, இந்த நிதி அமைச்சர் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்க்கு அவங்க போய் என்னத்தை பேச போறாங்கன்னு வேற தெரியல, யாரை போட போறாங்கன்னு வேற தெரியல. வெங்கட்ராமனை போட்டா ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் போய் கிளிகளும் கிழிச்சிருவாரு. என்ன நடக்க போகுதுன்னு வேற, அது வேற நமக்கு பெரிய கூத்தா இருக்க போகுது, தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்கறது அதிமுக திமுக வரலாற்றில் இன்னைக்கு இல்லாத அளவிற்கு இதுக்கு முன்னால ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களும்
கலைஞர் அவர்களும் நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வரலாற்றுல ஒரு பக்கம் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டது. சில காரணங்களால அது தவிர்க்கப்பட்டு 2 கட்சிகளாக இருகுழாய் துப்பாக்கிகள் தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு முயற்சி நடந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ மறுபடியும் அதிமுகவும் திமுகவும் இணைந்து தமிழகத்துல ஆட்சி அமைக்க போறதாக ஒரு செய்தி வந்துட்டு இருக்கிறது. நேற்று ராத்திரியிலேருந்தே இது ஒரு உதாகரமாக வந்துட்டு இருக்கு. திமுக வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருப்பாரு, திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. யார் யார் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு அமைச்சர் பதவி, இப்படி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அப்படி நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? அது நடக்குமான்னு நடக்காது, அது நம்மளால உறுதியால சொல்ல முடியாது. அப்படி இருந்தாச்சுன்னா எப்படி இருக்கும் அரசியல் களம்? எப்படி? அதான் எனக்கு அதுல உடன்பாடு இருக்காது. ஒருவேளை அது நடந்துச்சுன்னா எனக்கு அதுல உடன்பாடு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். மேபி அதிமுக பாஜகவை கழட்டி விட்டு பாமகவை கழட்டி விட்டு வரலாம். அப்படி வந்தா மட்டும்தான் திருமாவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கிடைக்கும். அதுல நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனா அப்படி நடக்குதுன்னா விஜய் ஒரு பக்கம் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா அதுக்கு அவர் பொலிட்டீஷியனா இருந்தா மட்டும்தான் வரும். இப்ப நம்ம விஜயை தவிர்த்துட்டு இங்க திமுக அதிமுக கூட்டணியை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் என்னவா ஆகுதுன்னா, இவர் இப்போ வரைக்கும் ஆளுநர் எதிர்த்து பேசல, PM ஸ்ரீ திட்டத்தை இப்போ வரைக்கும் பேசல, பாஜக எதிர்ப்பு இப்போ வரைக்கும் பேசல, ஒரு கடுமையான ஒரு சொற்றோட கூட அவரால் பேச முடியல, ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிரஸ் மீட்டை சந்திக்கல, இப்படி பல அடுக்கடுக்கான கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. அப்படின்னும் போது இதுக்கு இது எவ்வளவு மேலுங்கிற பாயிண்ட்டுக்குள்ள மக்கள் நகர ஆரம்பிச்சிருவாங்க. அதை உணர வேண்டிய ஆள் உணர்ந்தே ஆகணும். ரெண்டாவது அதிமுக திமுக அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டும் பெரிய ஒரு மோசமான அமெரிக்க ராணுவமும் ISISம் கிடையாது. ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் ரெண்டும் ஒரே கொள்கை தான். ஆமா ஆமா, சமூக நீதி ஒரே இடத்துல ஒரே கொள்கை தான், வந்தவங்க தான். ஒரு வார்த்தை தான் கூடுதலா இருக்கு அதிமுகவில், அவ்வளவுதான். மாணிக்கம் தாக்கூர் பேசியிருக்கிறாரு, ஒரே இரவில் 2 திராவிட கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து விட்டதுன அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அதுபோல அர்ஜுனமூர்த்தி பாஜக அவர் பயத்துல இவங்க கூட கரூர் MP அவங்க கூட ஜோதிமணி கூட எதிரிக்கு எதிரி நண்பன் ஓகே, எதிரி எப்படி நண்பன் எல்லாம் அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா பதட்டாங்க, ஒருவேளை சேர்ந்துருவாங்களோ அப்படின்ட்டு. சேர்ந்துட்டாங்கன்னா என்ன நிலைமை யோசிச்சு பாருங்களேன். சேர்ந்துட்டா ஆட்சி அமைக்கிறதுக்கு இவங்கள்ட்ட பெரும்பான்மை முடிஞ்சு விஜய் எதிர்கட்சி, இவங்க நம்பி போன காங்கிரஸ் நட்டாத்துல போயிடும். இனிமே இங்கேயும் போக முடியாது அங்கேயும் போக முடியாது, மாட்டிக்குவோம். இல்ல இதுல அசிங்கமா போச்சேன்னு மாட்டிப்பாங்க. இல்ல இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், காங்கிரஸ்ல இருக்கிற MLAக்கள் பேசாம நம்ம அங்க போய் சேர்ந்துருவோம்னு சொல்லி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ்ல அன்சாரி இப்பதான் ஓப்பனா அடிச்சிட்டாரு, இதுக்கு என்ன கூட்டணி, இது என்ன தர்மம் அப்படின்னு பேசி அவரை கட்சி விட்ட நீக்கிட்டாங்க காங்கிரஸ். இப்படி ஒருவேளை நடந்தா, ஆனா திமுக அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு ரெண்டும் ஒரே கட்சி தான். நீங்க பட்டியல் போட்டீங்கன்னா அதிமுகவுல இருந்து வெளியே போன 50% பேர் தான் திமுகவில் அமைச்சரா இருக்கிறாங்க. ஈவன் லாஸ்டா முன்னாள் முதலமைச்சர் OPS முதற்கொண்டு. அப்படின்னும் போது 2 கட்சிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. சேர்றாங்க அப்படின்னா நீங்க அகிலேஷ் யாதவும் பகுஜன் சமாஜ் கட்சியும் ஊபியில ஆனதுக்கு அப்புறமா அங்க எதிர்கட்சியா பாஜக வலுவான சக்தியா மாறுது. அந்த கான்செப்ட்ல தமிழ்நாட்டுல நம்ம சொல்றோம். ஆனா தமிழ்நாடு டிஃப்ரெண்ட் பாலிடிக்ஸ். ஒருவேளை அதிமுக திமுக ஒண்ணு சேருது அப்படின்னா விஜயாலெல்லாம் வளர முடியாது. ஏன்னா இங்க ஆதரவுங்கிறது இங்க ஆட்சி அமைக்கிற சட்டமன்றத்துக்கு மட்டும்தான். எல்லாத்துலயும் ஆதரவுங்கிறதுல அவங்க உடன்படலை. நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகளை அணுகலாம். இது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அதிமுக திமுகவில் கிளாஷ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சொன்னா நம்ம சொல்ல முடியாது. அரசியல் சூழல் எப்படி வேணாலும் மாறலாம். திமுக தாவேகாவுக்கு கூட ஆதரவு கொடுக்கலாம், அந்த சூழல் மாறலாம். இல்ல திமுக அதிமுக தாவேகாவுக்கு கூட ஆதரவு கொடுக்கலாம். அப்போ இது ஆட்சி மாற்றமாவே நடந்துகிட்டே இருக்கும். எப்படி சிவசேனாவோட அந்த மகாராஷ்டிராவில் நடந்துச்சோ அதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். காங்கிரஸும் சிவசேனாவும் ஆட்சி, சிவசேனாவும் பாஜகவும் ஆட்சி, இப்படி ஒரு முக்கோணத்துல அந்த ஆட்சி நடந்த மாதிரியே இங்கேயும் நடக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது, விஜய் ஆட்சி அரியணையில உட்கார வச்சு இந்த ப்ரெஷர் என்ன, CM சீட்டோட சூடு என்ன, அதிகாரம்னா என்ன,
மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எப்படி நிதி வாங்கணும், அவங்கள எப்படி போராடணும்னு அதெல்லாம் பார்க்க வைக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்ததெல்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு. காமராஜர் சொல்லுவார், அண்ணா ஜெயிச்சதுக்கு அப்புறமா இப்போ வாங்க குடைச்சல் கொடுக்கலான்னு, ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, அவங்களாம் ஃபைலை தேடுறதுக்கே 6 மாசம் போயிடும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதே மாதிரிதான் இப்ப எல்லாமே டிஜிட்டலைஸ், நீங்களாம் ஃபைலை தேடுறதுக்குள்ளே இந்த ஆட்சி முடிஞ்சிடும். எல்லாம் சின்ன சின்ன பசங்க. அதனால இவங்க ஆட்சியை கொடுத்து இவங்களை அரியணையில உட்கார வச்சு இவங்களை ஆட்சி நடத்த வைங்க. நடத்த வச்சு திமுக எதிர்கட்சியா இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். ஒருவேளை இவங்க திமுக அதிமுக உள்ள கூட்டணியில வராங்க அப்படின்னா தமிழ்நாட்டு வளர்ச்சி இன்னமும் சிறப்பாக தான் இருக்கும். 2 கட்சியும் சேர்ந்து ஒரு அதிமுக பாஜக ஆதரவு நிலைப்பாட்டுல போக முடியாது. ஒருவேளை கூட்டணியில இதுல ரொம்ப முக்கியமான விஷயமாக பாஜகவை கலத்தி விட்டு அது ஒத்த சீட்டு தானே, அதை வச்சுக்கிட்டா என்ன வைக்கலாம் என்ன, அடிச்சு வெளியே தட்டி விட வேண்டியதுதான். அதனால இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், பாஜகவும் இப்போ மீட்டிங் போட்டிருக்காங்க. நம்ம கம்யூனிஸ்டுகள் போல 3 அலுவலகத்திலையும் நடக்கு. தொட்டு இருக்கக்கூடிய அலுவலகம் சென்னையில இருக்கக்கூடிய சிபிஐல மீட்டிங் நடக்கு, சிபிஎம்ல மீட்டிங் நடக்கு, பாஜக அலுவலகத்திலையும் கமலாலயத்திலையும் இப்ப மீட்டிங் நடந்து. சீட்டு யாருக்கு ஆதரவு கணக்கு போட்டுப்பாங்க. எப்படி 17 வருது, நம்ம தான் ஒண்ணு, நம்ம தான் ஆதரவு கொடுக்க போறோம், நம்ம தான் முதலமைச்சர் நிர்ணயிக்கிறோம் கணக்கு போடுவாங்க போல. அந்த எந்த மாதிரியான போக்குன்னு தெரியல. ஒருவேளை அதிமுக திமுக ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா பாஜகவுக்கு எதிரான ஒரு வலுவான ஒரு குரல் ஒண்ணு சேரும். ஆனா அதே நேரத்துல சட்டமன்றத்துல விசஸ் தான் நடக்கும். தாவேகா விசஸ் டிஎம்கே, டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே, ஏடிஎம்கே விசஸ் தாவேகா, இப்படி விசஸ்ல தான் நடக்கும். 3 முனையில தான் அது நடக்குமே தவிர திமுகவும் அதிமுகவும் கூட்டா சேர்ந்துலாம் அந்த முயற்சிகள்லாம் அந்த சட்டமன்றத்துல நடக்காதுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு மட்டும் தான் நீங்க பேச்செல்லாம் நம்ம கேட்கும் போது ஆட்சி அமைக்க மட்டும் ஆதரவு தருவோம் அவ்வளவுதான்ற மாதிரிதான் இருக்கிறாங்களே தவிர கூட்டணி ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அந்த மாதிரி அப்படியெல்லாம் யாரும் பேச கிடையாது. அதனால அது ஒரு பெரிய துரோகம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. காங்கிரஸ் நீங்க பண்ணாத துரோகமாடா, நீங்க எல்லாம் ட்வீட் போடுறீங்களே, நீங்க திமுகவுக்கு பண்ணாத துரோகமா? அது வைத்தறிச்சல். ஐயோ என்ன இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்களே, அவசரப்பட்டுட்டோம் போன்ற வைத்தறிச்சல்ல இருந்து வர்றதுதான் அது. இல்லை, இதுல ரொம்ப முக்கியமாக ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படிங்கிறது திருமாவளவன் அவர்களுடைய விசிகேனுடைய நிலைப்பாடாக இருக்கு. 2016-17 இருந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக, இதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதற்கான ஒரு சூழல் வரும்போது நிச்சயமாக அது செய்யணும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படிங்கிறது. இப்போ வாய்ப்பாக இது சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதாக இல்லை. பின்னணியில என்ன திருமாவளவன் விஜய் என்னன்னு விமர்சிச்சாருன்னா அதை RSS பெற்றெடுத்த குழந்தைன்னு விமர்சிச்சிருக்காரு. அதனால அந்த வாய்ப்பு அவருக்கு எங்க இருந்து கிடைக்குதுன்னு ஒண்ணு இருக்கு. திருமாவளவனுக்கு மத்திய அமைச்சர் பதவியே பாஜக கொடுக்குறேன்னுச்சு. அப்ப அவர் அங்க போயிருக்கலாம்ல, அதே ஆட்சி அதிகாரத்துல பங்கு நமக்கு கிடைக்குதுன்னு போலாம்ல. அப்ப அவருடைய ஸ்டாண்ட்ல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. அதனால அவர் இந்த ஸ்டாண்டுக்கு போறதுக்கு பல காரணங்கள் இருக்கு, போகாத இருக்கிறதுக்கு. நான் முன்னாடி சொன்ன அந்த காரணங்கள் வரும் பட்சத்தில், அந்த சூழல் அமையும் பட்சத்தில் அவர்கள் பாமகவையோ இல்ல அமமுகவையோ அணுகும் போது இங்க இவங்க அந்த முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அதனால ஆட்சி அதிகாரத்துல பங்கு அவங்க கோரிக்கை தான். ஆனா அது கொள்கையை தவிர்த்து கொள்கையை தூக்கி எரிஞ்சிட்டு போய் அந்த அதிகாரத்தை வாங்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லைன்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்து சில விஷயங்களை முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையலாம். ஒரு லாங் விஷன் தான் பார்ப்பாங்க. காங்கிரஸ் மாதிரி இப்போதைக்கு கிடைச்சா போதும்னு போய் எங்கேயாவது ஏதாவது ஏறி உட்காந்துக்கலான்னு மாதிரி உட்கார மாட்டாங்க. அவங்க ரொம்ப லாங் விஷன்ல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இல்லைன்னா அவங்க மத்திய அமைச்சர் பதவி சாதாரண பதவியா என்ன, அவ்வளவு பெரிய பதவி கிடைக்கும் போதே எனக்கு வேண்டான்னு சொல்லி அவரு விலகி நின்னவர் தான் திருமா. சோ அதனால அதுல இருந்து அவரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இல்ல, இதுல இன்னொரு பார்வையும் இருக்கு. ஒண்ணு, தாவேகா கூட நம்ம கூட்டணி வைக்கும்போது திமுகவுல இருந்து வெளியேறி கூட்டணி வைக்கணும். நாளைக்கு நம்மளுடைய கட்சி என்னவாகும், களத்துல மக்கள் எப்படி பார்ப்பாங்க, டிவிகேனுடைய நிலைமை என்னாகும், இப்போ இருக்கக்கூடிய ஆதரவு டிவிகேக்கு தொடர்ந்து இருக்குமா, அப்படி அவங்க கூட நம்ம சேர்ந்து பயணிக்கிறதுனால நம்முடைய பேரும் கெட்டு போமா அப்படிங்கிற ஒரு யோசனை கூட அவங்களுக்கு இருக்கலாம் இல்லையா? இல்ல, ஆதரவு கொடுக்கலாம், ஆட்சி அமைக்க மட்டும் ஆதரவு கொடுக்கலாம். ஆனா ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு அதிமுகவுடைய பேர் கெட்டு போனதுக்கு காரணம் என்னன்னா, சமீபத்துல மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை சட்டம். அந்த சட்டத்தை கொண்டு வரும்போது அதுக்கு அதிமுக ஆதரவு கொடுச்சு. அதனாலதான் அவங்க பேர் கெட்டு போச்சு. இப்ப தாவேகா ஒரு சட்டத்தை கொண்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை இவங்க ஆதரிக்க கூடாது, எதிர்த்து பேசணும். இப்ப நீங்க திமுக மேலேயும் தான் அதிருப்தி இருந்துச்சு,
திமுக வந்து ரவுடிசம் அவ்வளோ பெரிய கட்ட பஞ்சாயத்து பண்ணோம், சட்ட ஒழுங்கு பார்த்துக்காது அப்படிலாம் வந்துச்சு. ஆனாலும் விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் போய் ஆதரவு கொடுத்தாங்க. ஆனாலும் கம்யூனிஸ்டுகளும் விசிகா மீதும் அந்த மரியாதை குறையாம இருந்தது. காரணம் என்னன்னா, அது ஒரு தொழிலாளர் கட்சி. திமுக வந்து 12 மணி நேரம் தொழிலாளர்களுக்கான சட்டத்தை நிறைவேற்றலான்னு சொல்லி முன்வர அந்த மசோதாவை முன்வைக்கும் போது அதை எதிர்த்து போராடினது அதிமுக இல்ல, விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் இன்னொரு சிபிஐயும் தான். அப்ப அந்த போராட்ட குணத்துல அவங்க யார் ஆட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. துப்புரவு பணியாளர் போராட்டம், சாம்சங் போராட்டம், வேங்கை வயல் போராட்டம், பரந்தூர் விமான நிலைய போராட்டம்னு பல போராட்டங்கள் எடுத்தாலும் இந்த கட்சிகள் தான் கூட இருந்திருக்கு. அப்ப அவங்க பாதையில அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அப்ப தேர்தலுங்கிறது ஒரு அங்கம், அந்த தேர்தல் அங்கத்துக்குள்ள ஆதரவுங்கிறது ஒரு சின்ன பாட்டு, அவ்வளவுதான். அதுல அவங்க ரொம்ப தெளிவான புரிதல்ல இருக்கிறாங்க. இல்ல, எல்லா முடிவுகளுக்குமே தமிழகத்தினுடைய நலன் சார்ந்துதான் எடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. அரசியல் சதுராட்டம் என்ன வேணாலும் நடக்கலாம், எப்ப வேணாலும். கணத்துக்கு கணம் வந்து செய்திகள் வெவ்வேறு விதமாக வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி தோழர்.